ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் 2025 ஆனது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஹார்டான இயராக அமைஞ்சிருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. இனி வரப்போகிற 6 மேட்சஸில் 6ஐயுமே வின் பண்ணாதான் சிஎஸ்கேயால் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அது ரொம்பவே கஷ்டம்தான், ஆனால் சிஎஸ்கேயால் முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. அண்ட் யார் தோக்குறாங்களோ அவங்க அவுட் ஆஃப் தி ஐபிஎல். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவோட என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னன்னு வாங்க பார்த்துடலாம். ஓப்பனர்ஸ் ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஷேக் ரஷீத் எல்எஸ்ஜி கூட தான் டெபியூ பண்ணார். ருத்துராஜ் கெய்க்வாடோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஆடுறாரு. ஆந்தனி கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறாரு. அதே சமயத்தில் ரன் ரேட்டை ட்ராப் ஆக விடாமல் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். செம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆஃப் சைடில் சூப்பராக ஆடுவார். ஆனால் இந்த ஐபிஎல்லில் 30, 40 எத்தனையோ இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆனால் ஒரு பெரிய இன்னிங்ஸாக 60, 70 ஆட முடியல. அதுக்கப்புறம் பேபி ஏபின்னு அழைக்கப்படுற சவுத் ஆஃப்ரிக்கன் டிவால் பிரிவிஸ். ஏபி டிவில்லியர்ஸ் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மிஸ்டர் 360. அவரை மாதிரி ஆடுறாருன்னா டெஃபினெட்லி சிஎஸ்கே இவர் ஆட வச்சு தான் ஆகணும் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா ஒரு 360 டிகிரியில் எல்லா ஆங்கிள்லேயும் ஆடுவார். அக்ரஸிவ் பேட்ஸ்மேன். சிஎஸ்கேக்கு இருக்கிற அந்த ரன் ரேட் பிரச்சனையை இவரால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே. அவர் போன மேட்ச் தான் டெபியூ பண்ணார். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் ரச்சின் ரவீந்திரா சீக்கிரம் விழுந்ததுக்கப்புறம் ரன் ரேட்டும் அப்போ கம்மி அண்ட் விக்கெட்டும் சீக்கிரம் விழுந்துருச்சுன்ற ப்ரெஷரில் உள்ளே வந்தார். சூப்பராக ஆடினார் எம்ஐ போலர்ஸை. அதனால் அவர் டெஃபினட்டாக ஆடணும். அதுக்கப்புறம் சிவம் தூபே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த டாப் ஆர்டர் அண்ட் அந்த நம்பர் 4 நல்லா ஆடி கொடுத்துட்டாங்கன்னா சிவம் தூபே சூப்பராக ஆடுவார். அண்ட் கண்டிப்பாக அவர் ஆட வைப்பாங்க சிஎஸ்கே. ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி ரெண்டு பேர்த்த பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி போன மேட்ச் ரவீந்திர ஜடேஜா ஃபார்முக்கும் வந்துட்டார். இனி போன மேட்ச் விக்கெட்டும் எடுத்தார். ரன்ஸும் 53 ரன் ஸ்கோர் பண்ணார். இனிஷியலி ஸ்லோவாக ஆடினாலும் அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். எம்எஸ் தோனிக்கு அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் இன்னட் 8. ஏன் அன்ஷுல் கம்போஜ் இன்னட் 8 ஆட வைக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அவரோட பேட்டிங் எபிலிட்டி பற்றி அவ்வளோவா யாரும் பார்த்ததில்ல. பட் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் எபிலிட்டி டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நேத்தன் எலிஸ். அவருக்கு ஆட வைக்கிறதுக்கு அவ்வளோவா சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க நிறையா பேர். பட் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரே மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் டீசெண்டான எக்கானமியில் போட்டார். 38 ரன்ஸ் கொடுத்தாரு 4 ஓவரில். அண்ட் ஒரு விக்கெட்டும் எடுத்தார். டெத்தில் சூப்பராக ஸ்லோயர் ஒன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நூர் அகமத். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பர்பிள் கேப் நூர் அகமத் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர்கிட்ட இல்லை. நல்லா போட்டிருக்காரு சிஎஸ்கேக்காக இந்த வருஷம். ஒரு செம பையாக இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. சூப்பராக போட்டிருக்காரு நூர் அகமத். அதுக்கப்புறம் கலீல் அகமத் பவர் பிளேயில் நிறையா விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. 6 விக்கெட் இந்த வருஷம் பவர் பிளேயில் எடுத்திருக்காரு. ஸோ கலீல் அகமத் டெஃபினட்டாக போகலாம். அண்ட் இம்பேக்ட் பிளேயர் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, மத்தீஷா பத்திரனா. ஏன்னா பிளேயிங் 11ல் அவர் இப்போ வரைக்கும் இல்லாததை வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரனாவாக தான் இருக்கும்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பிளேயிங் 11ல் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் பை த பை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் இட்ஸ் மீ அர்ஜுன் பாலாஜி சைனிங் ஆஃப்.